ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன தருகிறார்? உடம்புலேயே உட்கார்ந்துருக்கார் சார். உலகத்திலேயே பெரிய விஷயம் என்னன்னா, குரு பகவான் உடம்புலேயே உட்கார்ந்துருக்கிறது தான். 5, 7, 9 பார்க்கிறார். 5ஆம் இடம் என்றால் புத்திரஸ்தானம். குழல் இனிது யாழ் இனிது என்பார்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னா. குழந்தை பிறப்பு. உங்களுக்கு குழந்தையே இல்லை சார், ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. இந்த குழந்தை இல்லாதனால நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். எங்கே போனாலும் ஐவிஐ பண்ணு இப்படியே தான் சொல்கிறாங்க. சிறப்பு டெஸ்ட் டியூப் பேபி இதே தான் சொல்கிறானே தவிர நேச்சுரலாக எங்களுடைய காதலால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. கவலையே விடாதீங்க, உங்கள் காதலின் பரிசாகவே உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அடுத்ததாக குரு பகவான் 7ஐ பார்க்கிறார். 7ங்கிறது விவாகஸ்தானம். விவாகஸ்தானத்திலே குரு பகவான் பார்க்கும் பொழுது திருமண யோகம் என்பது உருவாகும். ரொம்ப வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. அதே மாதிரி ரொம்ப பேருக்கு நிறைய பேர் கல்யாணமே ஆகலை. ஒன்று அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்காம போயிடுது, அல்லது எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காம போயிடுது, ஏதோ ஒன்று பிடிக்காம போயிடுது. 7ஆம் வீட்டிலே குரு பகவான் 7ஐ பார்க்கிறார். 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துறாரு. இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. 5 எல்லாமே கொடுத்தாச்சு. யோகத்தை கொடுத்தாச்சு, குழந்தைய கொடுத்தாச்சு, கல்யாணத்தை கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. யோகத்தை கொடுக்கறதுனா சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இவருக்கு திருமண யோகம் வந்துருச்சா, இவருக்கு வெளிநாட்டு யோகம் வந்துருச்சா, இவருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான நேரம் அந்த யோகம் வந்துருச்சா. இந்த யோகங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இந்த யோகம்னா என்ன அப்படின்னா, அதற்கான அந்த அமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு வந்துருச்சான்னு பார்க்கறது தான் யோகம்னு சொல்கிறோம்.